எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? லொல்லு சபால இருந்து சூரியவம்சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? திரும்பி ரிட்டர்ன் பஸ்ல இருந்து பண்றாங்கல்ல, அதுல விழுந்துருக்கு. பிறந்த நாளைக்கு ஜனங்களுக்கு எல்லாம் கோவண தண்ணி கொடுப்போம்னு தெரியுமில்ல என்ற ஒரு வேலையும் காணும். ஆமா, கொடுத்த கோவண துணியை கட்டிக்கிட்டு எதிர்க்க வந்தா ஏன்றா என்ற முன்னால மரியாதை இல்லாம கோவணத்தை கட்டிட்டு வர அவுத்து அக்கல்ல போயிடான்றீங்க. அப்புறம் எப்படி ஒரு பயம் வரும்? எங்க அப்பா தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து தலைமுறையா கட்டி காத்த மரியாதைடா. அது எந்த காரணத்தை கொண்டு யாருக்காகவும் மாற்ற முடியாதுடா. ஆமாங்க, கட்டிட்டு இருக்க கோவண துணியை அவுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு கும்பிடுறது எவ்வளவு பெரிய மரியாதை. அது உங்களை தவிர யாருக்குமே கிடைக்காது. இந்த இடத்துல தான் எங்க அப்பா காட்டணும்னு ஆசைப்பட்டான். எதுங்க? இலவச ஆஸ்பத்திரியா? கக்கூஸ் காட்டணும்னு ஆசைப்பட்டான். ஐயா, காடு வரைக்கும் முடியாம போச்சு. ஏங்கய்யா? கக்கூஸ்குள்ள இருக்கிற பீகான பாத்துட்டு ஊருகா போட்டு ஜாடி கடிச்சு பேத்தி எடுத்துட்டு போயிட்டான் பரதேசி பசங்க. ஐயா கும்பிடாருங்க ஐயா. கும்பிட்டுக்கா ஏடா உன் பொண்ணு கல்யாணம் அங்க நடக்குது, இங்க என்ன பண்ற? என்ற பொண்ணு கல்யாணமே நடக்காது போல இல்லையா என்றா சொல்ற? என்ற பொண்ணு மைடியர் குட்டி சாத்தா படம் பார்த்துட்டு திருப்பி வரும்போது அவளுக்கு திருடியில் பட்டை கட்டி ஜெயில பிடிச்சு போட்டாங்க ஐயா. மைடியர் குட்டி சாத்தானே திருடி படம் தான். அப்புறம் ஏன்டா அவளுக்கு திருடி பட்டம் கட்டினாங்க? எவ்வளவு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கலங்கய்யா. யாரு அந்த கூறுகட்ட இன்ஸ்பெக்டர்? யாரோ புதுசா வந்திருக்காரா ஐயா. சக்திவல் கவுண்டர் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண சொல்றா. நான் பாத்துக்கிறேன் பொண்ணு. ஐயா அதுவும் போனா ஐயா வணக்கம். நான் 3 பொண்ணை திருடி பட்டம் கட்டி உள்ள தூக்கி போட்டுட்டீங்களா? சக்திவேலையா அதை ரிலீஸ் பண்ண சொன்னாருங்க. ஏண்டா சக்திவேல் கவுண்டர்னா எம்எல்ஏ எம்பியா? அவர் சொன்னபடி ரிலீஸ் பண்றதுக்கு சக்திவேலை பத்தி அவனுக்கு தெரியும். செக்ஷனை பத்தி உங்களுக்கு தெரியும்? செக்ஷன் 1A ஆம்பளை பசங்க மட்டும் படிக்கிறாங்க. செக்ஷன் 1B பொம்பளை பசங்க மட்டும் படிக்கிறாங்க. செக்ஷன் 1C ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க சேர்ந்து படிக்கிறாங்க. செக்ஷன் 1E ஸ்கூல் செக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. செக்ஷன் 1D தமிழ் மீடியம் படிக்கிறாங்க. செக்ஷனை பத்தி பேசுற செக்ஷனா போடுறான். போன அவர்தாச்சுங்களா போடலாங்களா? போடுறான். ஓ, இந்த காமெடி இப்போ வந்திருக்கா? இதுதான் எந்திரன்ல வரும். மயில்சாமி சாருங்களா? ஆமா, நான் மயில்சாமி தான் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். நானும் ஸ்டேஷன்ல தான் இருந்து பேசுறேன். பக்கத்துல யார் இருக்கா? பக்கத்துல ஐயா இருக்காருங்க. எதிர்த்தாப்புல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. தூரத்துல ஏட்டையா நிக்கிறாருங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச காமெடி சீன் சொல்லுங்க, போடுறேன். ஐயா காமெடி சீன் போடுறாராமா? எந்த படத்துல இருந்து சொல்லி போட்டீங்கன்னா போட்டுருவாரு. சூரியவம்சம் அரங்கம் பிடிச்சவன ஏடா எஸ்பி மயில்சாமிக்கு போட சொன்னா காமெடி டைம் மயில்சாமிக்கா போட்டுட்டு இருக்கா? எஸ்பி மயில்சாமிக்கு போடுறா. ஹலோ, சக்திவேல் கவுண்டர் பேசுறேங்க. ஏங்க சரியா சிக்கல் கிடைக்கல, வெளில வந்து பேசணுமா? இங்க வரணுங்க. ஐயா ஐயா இப்ப கிடைக்குதா? இப்ப கிடைக்குதா? ஒயரே எல்லாம் இப்ப கேக்குதா? போன திருப்பி போயிடுறாரா? ஏனுங்க பொண்ண வெளில கூட்டு வரான்ட்டு போன வெளில கூட்டு வந்துட்டீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 2 ஒண்ணுதான்டா. போன்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கலாம், பொண்ணுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் யாரு? சக்திவேல் கவுண்டர் தான். அப்போ அவ்வளவுதான். அந்த பொண்ணு அவ்வளவுதான். இவன் தான் என்ற மூத்தமா என்றா பல்ல காட்டுற என்ற பேச்சு கட்டு பள்ளிக்கூட பக்கமே போல 2 பொட்டாடு வாங்கி கொடுத்த, அதுவும் 50 பெருக்கு போட்டான். அது எப்படிங்க 2 பொட்டாடை வச்சு 50 பெருக்க முடிஞ்சது? 2 பொட்டாட பக்கத்து ஊர் கூட்டு போய் 50 ஆம்பளையாட்ட கரெக்ட் பண்ணிட்டல. யாரு? சக்திவேல் கவுண்டர் போகல. இவன்
வாய் ஏதாவது பூச்சி. மூச்சுக்கு வாயிலன்னா அது எப்படி கிடைக்கும்? செருப்பு கூட வாய் இல்ல, அது கடிக்கலையா? ஒத்துக்கிட்டு காலியா? இவன் ரெண்டாவது பையன் சங்கீதத்தை கருத்து குடிச்சிருக்கான். பாடி காட்டுறான், பாடி காட்டுறான். பாடி காட்ட சொன்னா பாடி காட்ட. நல்ல வேலை ஆம்பளை புள்ளியா பொறுத்து போட்டேன். பொட்ட புள்ளியா இருந்தா என் மான கப்பலே இருக்கு. பாட்டு பாடி காட்டுறான். திருப்பி அறியா திருமூஞ்சிக்கு மைனா போல பொண்டாட்டி தெரியாத மதியின் பாட்டை ஆனவி இங்கே சப்பாத்தி ஜீவா தானே? ஹீரோ பாட்டோட வடுகப்பட்டி ரோட்டோட இந்த இதயம் சட்டண்டு கண்டான் கூண்டில் சிற்றொண்டு வாங்கிட்டு வைத்தான் ஜிண்டோ பிரஸ் மைனாவோ புல் இம்ப்ரெஸ். இப்படி இம்ப்ரெஸ் பண்ணிட்டா கடைக்காரன் பொண்டாட்டியே கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டான். இவன் ரெண்டாவது மருமவ கட்டிக்காரி. எதை கேட்டாலும் டான் பதில் சொல்லுவா. அப்படியா? உன் பேர் என்னம்மா? டான்டான். ஊரு? டான்டான். ஆமா. இதுதான் என்ற குடும்பம். சின்ராசா போட்டோக்காரர் இதான் என்ற குடும்பம். எல்லாரும் வரணும். போட்டாடு. எல்லாம் வருவீங்க, கொஞ்சம் சிரிங்க. சிரிங்கன்னா கொஞ்சம் நல்லா சிரிங்க சார். போட்டாடியா சிரிக்கிறாடியா? இவன் புள்ளே இல்ல. சிரிக்கிறா வெளில போய் சிரிக்க சொல்லு. நம்ம கூட சேர்ந்து சிரிக்க கூடாது. சிரிக்கிறாடியா? ஆமா, பிசி ஸ்ரீராம் வச்சு ஃபேமிலி போட்டோ எடுக்கிறான். ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறான். ரேஷன் கார்டுக்கு போட்டோ எடுக்க வந்தானே ஏமாத்தி குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இது என்ற குடும்ப படம். நான் தான் எடுக்க சொன்னேன். குடும்ப போட்டோ எடுக்க நீனா விசுவா இல்ல வி சேகரா? ஐயம்பேல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அவன் வாய் திறந்து போடு. ஏனுங்க, இந்தாங்க கோயில் பிரசாதம். அத கொண்டு குப்பையில போடு. என்னங்க நீங்க கோயில் பிரசாதத்தை குப்பையில போட சொல்றீங்க? அவன் கையால எது கொடுத்தாலும் குப்பையில தான் போடுவான். அப்படியா? இந்த இத கூட அவன் கையில எதை கொடுத்தாலும் என் கையால குப்பையில போடுன்னு சொல்லிட்டு ரூபா போட்டு நோட்டிக்கிற. உப்பகார சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவான். அப்பதான் போடுவான். அதை கேட்க நீ யாரு? நீ என்ற மவனே இல்ல. வெள்ளப்பா இன்னொருக்கா சொல்லு. என் மவனே இல்ல. இங்க வா. என்னங்க நீ கூப்பிட்டீங்களா? ஊர்ல இருந்து வந்திருக்கோம்ல, நீ பாட்டு கண்ணாடி தொடச்சிட்டு இருக்க. ஏன் உங்க மூணு தொடங்கணுமா? ஏய், அது இல்ல, விருந்தாளி வந்திருக்கோம்ல, நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பாலிவுட்ல இருந்து பிரீத்தி ஜிந்தா வந்திருக்காங்க. நாங்க வேடிக்கை பாக்குறதுக்கு. ஏன்னா மண்டை ஊர்ல இருந்து சூப்பர் பேர் வருதுன்னு சொன்னாங்க. அது இவங்கிட்ட எனக்கும் பார்த்தா தெரியுது. கூட நீ வந்திருக்கே, அதான் சந்தேகமா இருக்கு. ஆமா, யார் நீ? நான் இவங்க வலது கை. ஏண்டா வழுக்க பாக்குறதுக்கு அல்ல கை மாதிரி இருக்க. நீ வலது கையா? ஏய், ஒரு வேலைக்காரனி எங்க மாமாவை இவ்வளவு கேளமா பேசுறியா? இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. அட நாத்தம் முடிச்சவனுங்களா? ஏண்டா கவுச்சி கால்ல மீன் வாங்குற கேரி பேக் விட கேவலம் ஒரு கேரி பேக் எடுத்துட்டு வந்து எத்தனை போய் உள்ள வேண்டிய லக்கேஜ் மாதிரி கொடுக்குறியா? ஊர்ல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப டயர்டா ஆமா. சுடுதண்ணி வை. இங்க எல்லாம் படியா? ஏந்துடா. சூட்கேஸ்ல கொடுத்தாங்க. அங்க போய் படி. அதனால ஊர்ல இருந்து வந்த உடனே எல்லாரும் டயர்டா இருக்குன்றீங்க. நீங்க பஸ்ஸா ஓட்டின்னு வரீங்க. ஜன்னல் ஓரமா உட்காந்து தூங்கின்னு வந்துட்டு இதெல்லாம் டயர்டா உங்களுக்கு? ஏய், எங்க மாமா சொல்றாருல, போய் வெந்நீர் வை போ. சரி, பாப்பாவை நான் வெந்நீர் போட்டு எதமா எடுத்து வைக்கிறேன். பட்டுன்னு குளிச்சுட்டு வர சொல்லு. பெட் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறேன். ஹலோ, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நானும் அந்த மாதிரி பையன் கிடையாது. ஓஹோ, நீ அந்த மாதிரி நினைச்சுக்கினியா? இரு இப்பதான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். கூட்டி கோலம் போட்டு வைடா. ஏண்டா முனிசிபாலிட்டில குப்பை கூட்டுறோமா இருந்தேன்னு நீ பஞ்சாயத்தை கூட்டுறியா? இப்ப நான் என்னடா தப்பா சொன்னேன்? பாப்பா டயர்டா இருப்பா, பெட் எல்லாம் தட்டி சுத்தம் பண்ணி வைக்கிறேன். வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கா சொன்னேன். ரொம்ப திமிருதான் உனக்கு. போய் என் துணியெல்லாம் அயன் பண்ணி எடுத்துட்டு வா. சரி, கைட்டி விடு. போட்டுக்கிற துணியை கைக்கு கூடுன்னு சொல்லியா? ஏண்டா நாயே, கேரி பேல 2 நிஜாரம் ஒரு கை வச்ச பண்ணிதான் இருக்கு. அதுவா பாப்பா துணி? அதான் போட்டுற கைட்டி தர சொன்னேன். அம்மணி ஒரு ரோசா பூ மாதிரி. டேய், இப்ப என்னடா சம்பந்தமா ரோசா பூன்னு? ஓஹோ, நான் ரோசா பூன்னு ஓ, பாட்டு பாட்டு பாடுறோம். போடணுமா? வீடியோ எடுத்து கொடுக்குறான். ஓகேடா, தேங்க்ஸ் ராமாண்டா. இவங்களா ஹீரோயின்? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு ரோசாப்பூ. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே ரோசாப்பூ. காட்டில் நாடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. காட்டில் நாடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு. வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஏங்க, ஏன் எப்பவும் உங்க அப்பா உங்களை கேவலமா திட்டுறாரு? நான் ஏங்க கடிக்குது? அதோட சுபாவம். அந்த மாதிரிதாங்க எங்க அப்பா என்ன திட்டுறதே அவரோட சுபாவம். எங்க அப்பா மட்டும் இல்லைங்க, ஊர்ல இருக்க எல்லா அப்பனும் அப்படிதான். தன்னோட பசங்களை திட்டுறதே அவங்க சுபாவமா போச்சு.
டிஸ்டன்ஸ் கம்மியாகுதா? உங்க அத்தை பொண்ண சைக்கிள்ல கூட்டிட்டு போலங்கிற காரணத்துக்காக தான் உங்களை உங்க அப்பா வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காராமே, அப்படியா? ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க மண்ட மாமா தான் ஃபுல்லா குடிச்சிட்டு தூக்கத்துல உளறி கொட்டிட்டானே. குடிச்சிட்டு வளர்ற நாய் அவன் மேட்ரு வளரணும், எதுக்கு என் விஷயத்தெல்லாம் வளர்றான்? இப்ப எங்க இருக்கான் அந்த மண்டை? இப்ப அவர் எதுக்கு திட்டுறீங்க? உண்மையை சொல்லுங்க, உங்க அத்தை பொண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? ஆமாங்க, எங்க மாமன் பொண்ணுன்னா எனக்கு உசுறு. அவன் ஊர்ல இருந்து வந்துட்டா அன்னைக்கு எனக்கு கையிலே குடிக்க முடியாது, வலிக்குன்னு ஓடுவேன். அன்னைக்கு அவன் வந்த விஷயம் தெரிஞ்சு உன்னை கட்டிக்க போற பொண்ணு உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கா? எங்கேயாவது ஊரை சுத்தி போட்டு வர. ஏண்டி நீ இங்கதான் இருக்கியா? நான் இவ்வளவு தேடிதான் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வரேன். சின்ராசு, அவளா உன் சைக்கிள்ல டபுள் சேர்த்துக்கிட்டு நம்ம வயல சுத்தி ஒரு ரவுண்ட் ஓட. டேய், வயக்காட்டுல டிராக் வச்சு தான் ஓட்டுவாங்க, சைக்கிள் வச்சு அப்புறம் டபுள்ஸ் ஓட்ட முடியும். சரி வேணா, நம்ம வீட்டை சுத்தி ஒரு ரவுண்டு வா, நாம குடும்பத்தோட நின்று வேடிக்கை பாக்குறோம். ஆமா, லுப்தான்சா ஃபிளைட்ல எங்களை கோலாலம்பூர் அனுப்பிச்சு வைக்கிற குடும்பத்தோட நின்று ரசிக்கிறதுக்கு. உள்ள போறீங்களா சேர வேலை அடிக்குவா? ஏன் சின்ராசு, உங்க ஐயனையே எடுத்து பேசுறியா? இவனா ஐயா, இவன் ஒரு சில்லற பையன். சின்ராசு, இப்ப அவளை சைக்கிள்ல டபுள் சேர்த்து போறியா இல்லையா? டேய், எனக்கு சைக்கிள் டபுள்ஸ் ஓட தெரியாதுடா. அவளை டபுள் ஏத்திட்டு போனாதான் என்ற மாவன், இல்லன்னா நீ என்ற மாவன் இல்ல, நான் உன்னை அப்படி டேய், லூசா நீ, எனக்கு சைக்கிள் டபுள்ஸ் ஓட தெரியாதுடா. டேய் சின்ராசு, அப்பா என்ன டென்ஷன் பண்றியா? அவர் என்ன உன்கிட்ட சுத்தமா கேட்டாரு, அந்த புள்ள சைக்கிள் கூட்டு போனது. லூசு பெத்த லூசு நாயே, எனக்கு சைக்கிள் டபுள்ஸ் ஓட தெரியாதுடா. டேய் சின்ராசு, உனக்கா அந்த பொண்ணு காலையில இருந்து காத்துட்டு இருக்கா, அவளை ஏமாத்தலாம் பாக்குறியா? மரியாதை ஏற்றி போடா. இவன ரெண்டாவது லூசா? ஏன்டா நேரம் விடுறீங்க? டேய், எனக்கு சத்தியமா சைக்கிள் ஓட தெரியாதுடா. இவனுக்கு 2 பேரும் போறேன்னு சொன்னல, 3வது வருஷம் வேலை நீ ஏண்டி குத்திட்டா? இப்ப அப்பா சொல்ல பத்தி கேட்க மாட்டேன்றான். டேய், உங்க அம்மா திட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நீ போறனியா? உங்க அப்பா சொல்ற பேச்ச கேளடா. டேய், கிறுக்கு புடிச்ச ஜோகர் பசங்களா, எனக்கு சைக்கிள் டபுள்ஸ் ஓட தெரியாதுடா. இது ஏன்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க? இவ்வளவு தூரம் சொல்லியா அவன் என் பேச்சை கேட்கலன்னா இந்த வீட்டுல யாரும் அவங்க கூட பேசக்கூடாது. இந்த வீட்டுல இடம் கிடையாது. டேய், உன் மனசு என்ன கல்லடா? இன்னும் ஏன்டா இங்கே நிக்கிற? அந்த புள்ள போய் கூட்டு போற சைக்கிள. டேய், உனக்கு தமிழ் புரியாதடா? ஏன்டா சொன்ன டைலாக மறுபடியும் சொல்ல வச்சு பைத்தியக்காரன் ஆகுறீங்க? சத்தியமா டபுள்ஸ் ஓட தெரியாதா? சத்தியமா டபுள்ஸ் ஓட தெரியாதா? சத்தியமா டபுள்ஸ் ஓட தெரியாதா? எப்படி அவனை கலாச்சி அம்சம் பாத்தீங்களா? அதுதான் சக்திவேல் கவுண்டர். இது ஒரு கதை சோகமா இருக்காங்க. ஏங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறதா? படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சு என்னங்க புண்ணியம்? எனக்கு எந்த கம்பெனில வேலை கொடுக்கலையே. அப்படி என்ன படிச்சீங்க? தினத்தந்தி, குமுதம், ஆனந்த விகடன், வண்ணத்திரை இந்த மாதிரி தான் படிச்சிருக்கேங்க. ஆனா அவ என்ன படிச்சா தெரியுமா? இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடேன்னு பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சாங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்களுக்கு டபுள்ஸ் ஓட்ட தெரிஞ்சிருந்தோம், ஏன் அந்த பொண்ணு டபுள்ஸ் கூட்டிட்டு போல? என்ற சைக்கிளா தான் கூட்டு போயிருப்பாங்க. அது அவருக்கு வாங்கின சைக்கிள். ஏற்கனவே 1/2 hour அதிகமா ஓட்டுன்னு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டான், அதான் கூட்டிட்டு போல. அதனாலதான் அவங்க விட்டு ஓடி போயிட்டாரா? அது மட்டும் இல்லைங்க, அவன் படிச்சன்ற திமுர்ல என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஆட்டோட புழுக்கைய காமிச்சு இது எத்தனை ஆட்டோட புழுக்கன்னு கேட்டா, அப்படியே நான் ஆடி போயிட்டேன். தெருவுல இருக்கிற சாணியை காமிச்சு இது பசுமாட்டு சாணியா இல்ல எருவ மாட்டு சாணியான்னு கேட்டா, அவனோட ஜென்ரல் நாலேஜ் பார்த்து அசந்து போயிட்டேங்க. சூப்பர் நாலேஜ். கழுத முன்னாடி கத்துது, பின்னாடி உதைக்குது, நடுமுதுகுல பொதி சுமக்குது, இதோட மொத்த கூட்டுத்தொகை எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா, அப்படியே நான் சிலையாய் போய் நின்னுட்டேங்க. கடைசியில உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சந்தையில மாடு பிடிக்கிற ஒரு விஞ்ஞானி கை நிறைய காசு வச்சிருக்கான்னு அவ கூட போயிட்டாங்க. நியாயம் இன்னும் எனக்கு ஆறவே இல்லை. அந்த காயத்துக்கு மருந்தா நான் இருக்க கூடாதா? அங்க மருந்து போறதுக்கு முன்னாடி கால்ல சைலன்சர் சுட்டுச்சு, இது கொஞ்சம் மருந்து போடுங்களேன். அது வரைக்கும் நீங்க பாட்டை போடுங்க. அடுத்த மாசம் சபரிமலைக்கு போறோம், அதான் மாலையை போட்டிருக்கோம். ஏண்டா தம்பி மாலை பார்த்தா தெரியல, 2 பேரும் கல்யாணம் பண்ணிங்க. சுடுங்க மாமா, சுடுங்க. ஏய், நீ கேமரா மேல தள்ளி போய் நில்றி. அவன் ஒரு லூசு. சுடுங்க மாமான்னா வந்து நகை வீட்டுல சுத்து போயிடுவான். அவன் கையில வச்சு ஒரு பொம்மை துப்பாக்கி. மாமா, அதை என்கிட்ட கொடுங்க. எங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா அதை விளையாடத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப மதிக்காம போன இவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காதா அணகுண்டா பிறந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்ப அணகுண்டா பிறக்கும்? அப்படியே அணகுண்டா பிறந்தாலும் நாங்க இங்கிலீஷ் பண்ண வச்சு அமெரிக்காவுக்கு போயிடும். கல்யாண சாப்பாடு போடலன்ற கான்ல எப்படி எல்லாம் சாப்பிடுறான் பாரு. ஆனா
என்னங்க நீங்க ஏன்ற புள்ள பழம் இல்லாம கல்யாணம் பண்ணி வந்திருக்கான், அவனை வீட்டு உள்ளார கூப்பிடுங்க. எப்ப அப்பன மதிக்காம போனானோ அவனுக்கு இனிமே இந்த வீட்டுக்குள்ள இடம் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் தாராளமா இடம் கொடுத்துருந்தான். கத்து அடியில் தாண்டா எங்களை படுக்க விட்டேன். வெட்டியா அப்பா அவன் போட்டியை தூக்கி போட்டு உடைக்குது பதிலா என் போட்டியை தூக்கி போட்டு உடைச்சிருவியாப்பா. இது கேரண்டி வீடு வேற முடிஞ்சு போச்சு. இந்த உடஞ்ச பெட்டி வச்சு என்னவா பண்ணுவேன்? ICF ரயில் பெட்டி செய்யறதுக்கு எடுத்துட்டு போ, சரி பண்ணி கொடுப்பாங்க. மாமா, எங்களை இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்கல்ல, உங்க கண்ணு எதிரிலே நாங்க வாழ்ந்து காட்டுறோம் பாருங்க. அவன் ஒரு உதாக்க, அவனை கட்டிக்கிட்டு நீ ஒரு உதாக்க, 2 பேரும் சேர்ந்து உருப்படாம தான் போறீங்க. ஆமா, நாங்க 2 பேரும் உருப்படாம போக போறோம். அவர் உகாண்டா நாட்டுக்கு போய் அதிபர் ஆக போறாரு. டேய், நீ உருப்படாம தான் ஆக போற. அவனை மன்னிச்சு பழையபடி வீட்டுல சேர்த்துக்கலாம்பா. என்றா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? உன்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்க. இதுதான் அவனை இந்த வீட்டுல யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்படி பார்த்தா அவங்களை இந்த வீட்டை விட்டு ஒதுக்க வைப்பேன். பாக்கலையா? உன்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். எல்லாத்தையும் அனுப்பிடுவோம் போல இருக்கு. நீ போடி. ஏனுங்க, நான் அவனை பார்க்கவே இல்லையே. 30 வருஷம் அவன் கூட குடும்பம் நடத்தி போர் அடிச்சு போச்சு. நீ போடி. ஏண்டா, உனக்கு ஒழுங்கா மீசியா ஒதுக்க தெரியாது, நீ உன ஒதுக்கி வைக்கிறியா? ஒதுக்கி வைக்கிற சாக்குல குடும்ப செலவு அதிகமாகுது, இவங்க என் பக்கம் தள்ளி விடுறியா? டேய், நல்ல சோறு கிடைச்சா போதுமே, நாய்க்கு கூட நீ சவாசம் வச்சுப்பீங்க. போங்கடா இங்கிட்டு, போங்கடா. உன்னை அறிய முடியாது, கம்முக்கு போயிடு. போ. இட்லி கடையா? இங்க வராரு. அது கடை இல்லையா? அவன் ஒரு உதாக்க, அவனை கட்டிக்கிட்டு நீ ஒரு உதாக்க, 2 பேரும் சேர்ந்து உருப்படாம தான் போறீங்க. அம்மா, ஒருத்தர் 100 இட்லி பார்சல் கேட்டு வந்திருக்காருமா. ஏன்பா, இங்க சாப்பிடுறவங்களுக்கே இட்லி பத்தல, இதுல 100 இட்லி எப்படி பார்சல் கொடுக்கறது? ஆமா, யார் கேட்டது? யாரோ சத்தியவேல் கவுண்டரா. யோ, சாப்பிட்டது போதும், எடுத்த காலி பண்ணுங்க. 3 இட்லிக்கு ஒரு பக்கெட் சாம்பாரை குடிச்சுக்கிட்டு நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. சரிம்மா. அங்க கலெக்டர் இங்க அப்படியா? வணக்கம்மா. வணக்கங்க, வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, வாழ்ந்து கட்ட குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்பேன், ஆனா தின்னு கட்ட குடும்பம் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அதனாலதான் அது தெரிஞ்ச விஷயம் தானே. அது ஒண்ணு இல்லம்மா, பசங்க சாப்பிடறதுக்காக வீட்டுல ஒரு 100-150 இட்லி சுட்டாங்க. பறக்காவட்டி பசங்க ஃபுல்லா தின்னுட்டு பாத்துக்குதுன்னு பசிக்குதா? ஆனா ஒரு 100 இட்லி பார்சல் வாங்கிட்டு போனான்னு இருக்கிற 100 இட்லியும் உங்களுக்கே கொடுத்துட்டா அப்புறம் கடைக்கு வர கஸ்டமருங்களுக்கு வெறும் சட்னி சாம்பாரா ஊத்த முடியும். இட்லியா? என்னமா பண்ணா? மன்னிச்சுக்கங்க மாமா, உங்களுக்கு தெரியாம ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக கால்ல இட்லியை போட்டு காலை தொட்டு கும்பிட்டேன். ஏமா, அத முதல்ல சொல்லியிருந்தா காலை நீட்டு இருப்பல்ல, கொதிக்கிற இடத்துல காலை போட்டு கொப்பளிக்க வச்சுட்டியா? ஹலோ ஹலோ, நந்தினியா? ஆமா. நாளைக்கு எங்க வீட்டுல ஃபங்க்ஷன், வர முடியுமா? ஐயோ, நீ சொல்றதுனால என்னால வர முடியாது. ஏண்டி? அன்னைக்கு ஒரு லூசு பையனுக்கு பிறந்த நாள். யாரா? அவர்தான் எங்க மாமனாரு. சரி, உன் பையன் எப்படி இருக்கான்? பையனா? லூசு குடும்பத்துல பிறந்தவன், எப்படி இருப்பான்? அவன் தாத்தன மாதிரியே லூசு பயலாதான் இருக்கான். ஓகே பாய். ஓகே, இப்படி நேரா திட்ட முடியாதுப்பா. கண்டிப்பா. அம்மா, பெருமையா போறாரு. இவர் தானே அது? சேனல் இங்க போட்டே இல்லையா? எழுதவே மாட்டேங்குதா? அறிவு இருக்கா? சேனல் எழுத மாட்டேங்குதுன்னு ஒலிக்கிட்டு இருக்கல, எருவு மாதிரி எதுக்காக நிக்கிறியா? போடாது பாக்கா. கேட்க மாட்டேன் தெரியுதுல, நீ ஓரமா போய் இங்க வர வேண்டியதானே, அதை விட்டு சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலயும் எவ்வளவு அருமையா பேசிட்டு போறான். எப்படி பேசாம போவான்? கவுண்டர் பரம்பரையாச்சுங்களே. ஆமாங்க, நம்ம சின்ராசு புள்ளதானுங்க. எப்படி யானை கூட்டு போவாரு? பெருமை
அதே ஃபேஸ் கட்டு தான்ப்பா. பேரு லூசு. ஏப்பா பேரு கேட்டா லூசுன்னு சொல்ற? சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க. இது எங்க தாத்தன் பேரு. எங்க அப்பா எங்க தாத்தனை இப்படிதான் கூப்பிடுவாரு. அவனை நீ டபுள் ஏத்திட்டு போனதான் என்ற மகன். இல்லன்னா நீ என்ற மகன் இல்ல, நான் உன் அப்பன் இல்லடா. டேய் லூசா நீ? எனக்கு சைக்கிள் டபுள்ஸ் ஓட தெரியாதா? ஆமா, என்னையா நோண்டி கேள்வி கேட்டுக்கிறீ? நீங்க யாரு? ஸ்நேகிதன்னு வச்சுக்க. ஸ்நேகிதனா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ என் ஃப்ரெண்டா? ஆமா, உன் ஃப்ரெண்டு தான். அப்ப வாட மச்சான் சரகடிச்சே பேசுவோம். ஏண்டி உங்க மகன் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரானா இல்ல பாருக்கு போயிட்டு வரானா இந்த தள்ளாடிட்டே வரான்? சும்மா குழந்தை திட்டாதீங்க. குழந்தை இன்னொரு சொன்னா குறவெல்ல காலை வச்சு நிறுத்திடுவேன். எனக்கு குங்குமப்பூ வாங்கி கொடுங்க, ரோஜா பூ மாதிரி ஒரு குழந்தை பேசுறேன்னு ரோடு போடுற மிஷின் மாதிரி கட்டி வச்சிருக்கேன். வீட்டுல போன் பண்ணி ஒரு நாள் வாடகை அவனு கேக்குறான் தெரியுமா? எனக்கு புதுசா ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காருப்பா. ஏண்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சர்க்கஸ் ஏழைன்னு கூட்டு வந்து போறான். சும்மா இருங்க. செல்லம், யாருப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க? உன் கூட கிளாஸ்ல படிக்கிறானா? கிளாஸ்ல படிக்கிறேன்மா. ஊத்தி குத்தா நல்லா கிளாஸ்ல குடிக்கிறவரு. கிளாஸ்ல ஊத்தி குத்தா நல்லா குடிக்கிறவனா? எப்படா இருப்பாங்க? நம்ம வீட்டு வாசல்ல திருஷ்டி பொம்மை இருக்குல்ல, அது மாதிரி பெரிய மீசை வச்சிருப்பாரு. ஊருலயே திருஷ்டி பொம்மை மாதிரி மீசை வச்சுன்னு சுத்துற ஒரே ஆள் எங்க அப்பன் தான். அவங்க கூட சேர்ந்தா குடிச்ச? ஆமாப்பா, அவரோட தான் சேர்ந்து குடிச்சேன். என்றா அவரு மிலிட்டரி மாட்டு போற குழந்தைக்கு மிலிட்டரி காரர் வாங்கி கொடுத்துருக்கான். அவன் இன்னொரு தடவை பார்த்தா செருப்பை ஓடி. சரிப்பா, அவனுக்கு பிடிக்குமேன்னு என் ஃப்ரெண்ட் இது கொடுத்து அமிச்சாரு. ஏய், அவன் ஒரு மாதிரி பாம்புன்னு கொடுத்துருக்க போறான்டா. என்றா இது கலர் தண்ணியில குச்சி மலையுது. கலர் தண்ணி இல்லப்பா, உனக்கு பிடிக்குமேன்னு என் ஃப்ரெண்டு குச்சி ஐஸ் இதுல போட்டு கொடுத்து அமிச்சாரு. டேய், அவன் ஒரு கிருகண்டா. நீ பதில் நாளைக்கு 70 ரூபாய் தரனா தனியா மடக்கி அடிப்பான். அதனால இந்த பணம் மரத்து கல்லுனா ரொம்ப பிடிக்கும், நான் கொடுத்த சொல்லி கொடுத்துரு. சரிப்பா. டேய், நீ குடிச்சு தண்ணி ஊத்தி வச்சிட போற. அதான் விஷமா. நாம பெத்த புள்ள சின்ராசு, அவனை பிடிக்கல, அவன் கொடுத்த அந்த கல்லு அது மட்டும் ரொம்ப பிடிக்குதோ? ஏங்க, குச்சியை கொடுத்த நீங்க எங்க? குடிக்க கல்லு கொடுத்த நம்ம சின்ராசு எங்க? குச்சி ஐஸ் கொடுத்த நான் இங்க, குடிக்க கல்லு கொடுத்தா அவன் அங்க. இதுல என்னது உனக்கு சந்தேகம்? அது இல்லீங்க, நம்ம பெத்த புள்ள நம்ம சின்ராச நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துடலாங்க. சரின்னு சொல்லுங்களேங்க. ஐயோ இப்படிதான் திரும்புவாரு. அந்த பக்கத்துலயும் அப்படித்தானே பால் பாயசம். பாத்தீங்களா, கத்தாப்போனுக்கு எந்த பையனால் கொடுப்பாங்க? சின்ராஸ் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. எங்க அப்பா ஓட்ட தம்பி சின்ராஸ் இப்படி ஒரு காலம் பண்ணிட்டு அவன் எப்படி வருவான்? பக்கத்துல இருந்து வரத்துக்கு பாஸ்போர்ட் விசா எப்படிடா வருவாங்க? இப்படி 2 பேரும் நீக்கிட்டு வருவேன். ஏண்டா நீங்க நம்ம 1ஆம் கிளாஸ் பசங்க ஹோம்ஒர்க் செய்யற மாதிரி கை கட்டி நிக்கிறீங்க? சின்ராஸ் எந்த பூஜை வசதிக்கு வந்தா? இன்னும் மூஞ்சி வச்சு தான் வந்தா, பார்த்தா தெரியல. ஏண்டா இதுக்காக விஜயாஜிட்ட போய் 204 நாள் மூஞ்சி வாங்கிற வச்சுட்டு வர முடியும்? எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தியா? டேய், இப்ப நான் என்ன பண்ணிட்டு கும்பலா செஞ்சுட்டு உங்க அப்பனுக்கு கல்லுக்கு பதிலா பின்னால கொடுத்து சாவடிக்க பார்த்தா பெனாயில் கொடுத்து சாவடிக்கிற அளவுக்கு அவன் பெரிய மனுஷன். அவன் சாவடிக்கிற எலி மருந்து போதாதா? இது போய் 5 ரூபாய்க்கு நான் பெனாயில் வாங்கணுமா? நீதான் பெனாலா கொடுத்தாங்கிறதுக்கு சாச்சிருக்கடா. கூட்டு வாங்கடா அவனை. மாத்திட்டான் அவன். வாடா என்ற குண்டு தாங்க தாத்தாக்கு பாட்டில் குட்டாங்க. சரி, யாருக்கண்ணே என்ற டாடி பாத்தீங்களா? பச்சை மண்ணு பொய் சொல்லாதீங்களா? ஏன்டா தோண மீச இவனடா பச்சை மண்ணு பாக்குறது 10 லோடு மண்ணு மாதிரி இருக்கானடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா. இவன் அடிங்கடா. என்ற மௌனாவுக்கு நீ ஆள்டா, நீ ஆள்டா, நீ ஆள்டா, நீ ஆள்டா. டேய், நான் உன்ற மகன்டா. அது தெரியும்டா. என்ற வம்சத்திலேயே ஸ்டப்புக்கு கிருஷ்ணாயில் ஊத்தி தான்டா பழக்கம், பினாயில் ஊத்தி பழக்கம் இல்ல. என்ற மகன் கொடுத்து வச்ச கல்ல உள்ள குடிச்சு போட்டு அது பினாயில் ஊத்தி அமைச்சவன் நீதான்டா. இந்த ஊர்லயே பினாயில பீரோல வச்சு அந்த திட்டு மாதிரி உடம்பு காடிச்சுக்கிறவன் நீதான்டா. சின்ராசு குத்ரா ஐயா, இவ்வளவு நாளா உங்க பேச்சு கேட்காம தருதுல சுத்திட்டு இருந்தா. இப்ப திரும்பிட்டயா? அதான் நீ குத்துறோம்னா அவ்வளவுதானா? அடப்பா, இன்னைக்கு நீ என் பேச்ச கேட்டுட்டியா? செமையா யோசிச்சிடுறாங்க. இது பயங்கரமான இது. இந்த படம்லாம் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு டிவில சன் டிவில வந்து
மத்தியானம் கண்டிப்பா எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு படம்ல இது ஒரு படம் தான் எனக்கு ஆமா தெரிஞ்சு. அந்த போட்டோ எடுக்கும் போது அததானே எல்லாரும் ரீல்ஸ்ல போட்டு இருந்தாங்க. எங்க குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா ஆமா. அதுல நிறைய சீன் வந்து சூப்பராகவும் இருக்கும், கனெக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டுல முன்னேற மாதிரி நம்மளும் முன்னேறணும் ஒரு இது இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் செமையா பண்ணியிருந்தாங்க இதுக்கு ஏத்த மாதிரி இப்ப இந்த டீம் எல்லாம் திருப்பி கிடைக்குமான்னு தெரியல. ஆனா சூப்பரா ஆமா. பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.